அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம உற்சாக நியூஸ் சேனல்ல நம்ம வீடியோல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற ஐப்பசி மாதத்துல நடக்க இருக்கின்ற கிரக நிலை மாற்றத்தால் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது, உங்களுக்கான சாதகமான பலன் என்ன, எந்த விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும், மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நீங்க செய்யக்கூடிய ஒரு பரிகாரம், இதுவரை நீங்க பட்ட கஷ்டத்திற்கு ஒரு தீர்வாக அமையுங்க. இந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான முறையில உங்க வீட்டுல செய்தாலே போதுங்க, இதற்கான பலனை நீங்க நிச்சயம் பெற முடியுங்க. இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகலாம். உங்க ராசியின் அதிபதினு ராஜ கிரகமாக அமைந்திருக்கக்கூடிய சூரியன் என்பதால நீங்க ராஜபோகத்தோடு தான் இருக்க ஆசைப்படுவீங்க. நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டோ அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்க அகராதிலே இல்லைன்னே சொல்லலாங்க. சிந்தனைன்னு சொல்லு செயல் அனைத்திலுமே வேகம் காட்டக்கூடிய நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்த்திடுவீங்க. பின்னல் இருந்து குறை கூறுவதோ உடன் இருந்தே துரோகம் செய்வதோ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாக இருக்க வேண்டும் தான் விரும்புவீங்க. உங்க ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அதிபதியாக புதன் வருவதால பணத்துக்கு குறைவு இருக்காதுங்க. ஆனா கையில தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால யோசித்த அந்த கணமே பளிச்சுன்னு எதுவா இருந்தாலும் பேசக்கூடிய நண்பர்கள் தான் நீங்க சிம்ம ராசிக்காரர்கள். இந்த மாதம் பொறுத்தவரை உங்களுக்கான கிரகநிலை எப்படி அமைந்திருக்குன்னு பார்த்து மகம் பூரம் உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை நட்சத்திரங்களாக உங்க ராசியில கிரகநிலையில தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கிரன், கேது தைரிய வீரியஸ்தானத்துல சூரியனும், சுகஸ்தானத்துல செவ்வாய், புதன் அஷ்டமஸ்தானத்துல சனின்னு, ராகுனு அயன சைன போகஸ்தானத்துல குருன்னு கிரகநிலை அமைந்திருக்கு. இந்த மாதம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில திடீர் திருப்பங்கள் கூட ஏற்படலாங்க. தெய்வ நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்கும். உடல்நல பாதிப்பு உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருங்க. பணவரவு உங்க கையில இருக்குங்க. குடும்பத்துல காணாம போன பாத்தீங்கன்னா சந்தோஷம் மீண்டு வந்து சேரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவீங்க. வராதுன்னு நினைத்த பொருள் கூட உங்க கைக்கு இந்த சமயத்துல வந்து சேரும். உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து கருத்து மோதல்கள் மறையுங்க. தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த மந்த நிலை இனி மாறிடும். தேங்கி இருந்த சரக்குகளை விற்பனைக்கு உள்ளாக்குவீங்க. அதிவேகமாக உழைக்க வேண்டியதா கூட இருக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்க சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருங்க. உத்தியோகத்துல இருப்பவங்க சிறப்பான பலனை பெறுவீங்க. புதிய பொறுப்புகள் உங்க கைக்கு வந்து சேரும். வேலை தேடியவங்களுக்கு வேலை கிடைத்திடுங்க. தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வது தாங்க நல்லது. நண்பர்களிடம் பகை ஏற்படக்கூடுங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களை செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படும். கலைத்துறையில சேர்ந்தவங்களுக்கு வாகனங்களை ஓட்டி செல்லும் போது கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா மேலிடத்தை அனுசரித்து செல்வது தான் இப்போது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெற கடின முயற்சிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். இந்த மாதம் பொறுத்தவரை எல்லா காரியங்களும் சாதகமான பலனை பெறுவீங்க. எதிலும் லாபத்தையும் பெறலாங்க. கடன் நோய் தீர்ந்திடும். திருமணம் தொடர்பான காரியங்கள்ல நல்லபடியாக நடத்த முடியும். நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாம இன்னை தலை நிமிர்ந்து நீங்க நடக்கலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை சாதகமான பலனையும் பெறுவீங்க. கடன் பிரச்சனைகள் இனி குறைய தொடங்குங்க. எதிர்பார்த்த பண உதவி நீங்க பெறுவீங்க. கூட்டு தொழில் செய்பவங்க கவனமாக இருப்பது நல்லது. உத்தியோகத்தர்கள் மிகவும் கவனத்தோடு செயல்படுங்க. மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இனி மறைய தொடங்கும். மன வலிமை உங்களுக்கு அதிகரித்திருங்க. பெண்களுக்கு நட்பு வட்டத்துல நிதானமாக பழகுவதுதான் நல்லது. கலைத்துறையில இருப்பவங்களுக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்ள வரப்போகுது. அரசியல் உள்ளவங்க கோபமாக பேசுவதை தவிர்த்திடுங்க. மாணவர்களுக்கு பாடங்கள்ல இருந்த சந்தேகம் இனி தீர்ந்திடுங்க. வருகின்ற ஐப்பசி மாதம் உங்க ராசிக்கு எப்படி அமைய போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. உங்க ராசியின்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் தடை தாமதங்களை சந்திக்க நேரிடும்னாலும் இதிலும் எதிர்நீச்சல் போட்டாவது நீங்க முன்னேறிடலாம். குடும்பத்துல சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றினாலுமே ஒற்றுமை இனி குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வதன் மூலம் ஓரளவுக்கு அனுகூலமான பலனையும் நீங்க பெறுவீங்க.
திருமண சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்வது சில காலம் தள்ளி வைப்பது தாங்க இப்போது நல்லது. புத்திரர்களால் பார்த்தீங்கன்னா சில மன சஞ்சலங்கள் உங்களுக்குள்ள தோன்றினாலும் பெரிய அளவுல பாதிப்புகள் எதுவுமே ஏற்படாதுங்க. பொருளாதார நிலையும் திருப்திகரமாக இருக்கும். தேவையற்ற செலவுகளை குறைத்து கொண்டீங்கன்னா சேமிக்கலாம். தொழில் வியாபாரம் செய்பவங்க கடினமான உழைப்பால மட்டும் எதிர்பார்த்த லாபத்தை நீங்க இந்த சமயத்துல பெற முடியும். உற்பத்தியிலும் விற்பனையிலும் அதிக முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா எந்த போட்டி பொறாமைகளும் எதிர்கொள்ளாம ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும். உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றத்தையும் பலனையும் பெறுவீங்க. வேலைப்பளுவும் பொறுப்புகளும் தற்போது அதிகரித்து காணப்படும். எந்த பணி முடிப்பதற்கோ கடின உழைப்புகளை மேற்கொள்ள வேண்டியதா இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுதல்கள் உங்களுக்கு ஓரளவு உற்சாகத்தை ஏற்படுத்தி தருங்க. உடன் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு இப்போது கிடைத்திடும். புதிய வேலை தேடுபவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை அமைவதில் தடைகள் இனி இருக்காது. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல்நிலையில சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய கெடுதல்கள் உண்டாகாது. குடும்பத்துல தேவையற்ற வாக்குவாதங்கள் மன சஞ்சலத்தை தோன்றினாலும் ஒற்றுமை இனி குறையாது. உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்லுங்க. அரசியல்வாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா போட்டி பொறாமைகள் எதிர்கொண்டாலுமே மக்களுடைய ஆதரவை நீங்க பெற முடியுங்க. கட்சிகளுடைய உட்பூசல்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் உயரும். நினைத்த காரியங்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியுங்க. எதிலும் சற்று சிந்தித்து செயல்படுவது ரொம்ப நல்லது. கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சற்று தாமதமாக கிடைத்தாலுமே நல்ல வாய்ப்புகளாக அமைந்திடும். நடித்த படங்கள் சரியான வசூலை ஏற்படுத்தாத சூழ்நிலையாக அமையும். பொருளாதார பாதிப்புகள் இல்லாகும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தினாலும் உடல்நல குறைவுகளை உண்டாக்கலாம். மாணவர்கள் பார்த்தீங்கன்னா கல்வியில முழுச்சோடு செயல்பட்டா நல்ல மதிப்பெண்களை பெற முடியுங்க. நண்பர்களால் தேவையற்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரிடலாம். எதிலுமே சற்று கவனமுடன் நடந்து கொள்வதுதான் நல்லது. நட்சத்திர பலன்களாக பார்த்தீங்கன்னா மக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை அணிகலன்களை விற்பனை செய்வோருக்கு ஏற்றமான காலம் தாங்க இது. தங்கள் தொழிலை விரிவுபடுத்திக் கொள்ள சரியான சமயமாக இது அமையும். கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு ஓரளவு முன்னேற்றம் பெறுவீங்க. தங்கள் மேன்மையை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேருங்க. அடுத்ததாக வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்துல தேவையற்ற வீண் விவாதங்கள்ல ஈடுபடாதீங்க. யாரை பற்றியும் விமர்சனம் செய்வதை தவிர்த்திடுங்க. தந்தையர் உடல்நிலை முன்னேற்றம் பெறும். தந்தையுடன் கருத்து பரிமாற்றம் செய்யும் போது கவனமாக இருங்க. வேலை செய்யும் இடங்கள்ல ரொம்பவே எச்சரிக்கையாக நடந்துக்கோங்க. உத்திரம் 1ஆம் பாதம் பொறுத்தவரை இந்த மாதம் சந்தான பாக்கியம் கிட்டிடும். தெய்வ யாத்திரை புனித தலங்களுக்கு செல்வது நல்ல விஷயமாக அமையும். முன்னோர்களை வழிபட மறந்துடாதீங்க. கோபம் கூடவே கூடாதுங்க. இந்த நேரத்துல ரத்தம் சம்பந்தமான வியாதிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து நீங்க பார்த்தீங்கன்னா சிவனுக்கு எலுமிச்சைப்பழ அபிஷேகம் செய்து வர எல்லா நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகிடுங்க. தொழில் போட்டிகள் இனி குறைய தொடங்கிடும். சிம்ம ராசிக்காரர்கள் பொதுவாகவே உங்க வாழ்க்கையில தொடர்ந்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்து வருவது உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அதிகம் பெற்று தருன்னே சொல்லலாங்க. நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது கும்பகோணத்துல அமைந்திருக்கக்கூடிய சூரியனார் கோவிலுக்கு சென்று சூரிய பகவானை வழிபடுவது ரொம்ப நல்லது. தினமும் அதிகாலை எழுந்தவுடனே சூரிய நமஸ்காரம் செய்வதும் உங்க தந்தை மற்றும் பொங்கலுடன் பணியிடங்கள்ல உயரதிகாரிகளுக்கு வேண்டிய பணிவிடை செய்வது உங்களுக்கு சூரிய பகவானுடைய பூரண அருளை பெற்றுத்தரும். தரமான மாணிக்கம் கல்லை வெள்ளி மோதிர பதித்து வளபிறை ஞாயிற்றுக்கிழமை தினத்துல உங்க வலது கை விரல்ல அணிந்து கொள்வதும் நல்லதுங்க. நீங்க ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுமாடுகளுக்கு கொஞ்சமாக ஊற வைத்த கோதுமை வெள்ளம் கலந்து உண்ண கொடுப்பது சூரியனுக்கு ஒரு சிறந்த பரிகாரமாக அமையும். ஜாதகத்துல சூரிய பாதகமான நிலையில அமையும் போது 48 நாள் இல்லைன்னா ஒரு மண்டலம் சிறிது வெள்ளத்தை ஓடும் ஆற்று நீர்ல கரைத்து வர உங்க தோஷங்களும் கரைவதாக சொல்லலாம். தினந்தோறும் இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமையாவது நீங்க கோவில்ல இல்லைன்னா வேற எங்கேயாவது அரச மரத்திற்கு சில துளிகள் பசுமால் கலந்த நீரை அந்த மரத்துக்கு வேரில் ஊற்றி வர நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தருங்க. இந்த பதிவுல சிம்மராசி நண்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமைந்திருக்கு, வருகின்ற ஐப்பசி மாதத்துல உங்களுடைய கிரக நிலை மாற்றம் எப்படி அமைந்திருக்குன்னு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். நீங்களும் சிம்மராசி நண்பர்களா உங்களுடைய வீட்டுல இருப்பவங்களும் இல்லைன்னா உங்களுடைய உறவினர் வகையில் நண்பர் வகையில யாராவது சிம்மராசி நண்பர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க. நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தருங்க. அதே போல ஞாயிற்றுக்கிழமைகளை முடிந்தா அன்னதானம் அளிப்பதும் நன்மையை ஏற்படுத்தி தருங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.